இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். ஏண்டி நேற்று கிளாஸ் வரல? உன்னை நம்பி நான் மட்டும் தனியாக வந்து மாட்டிக்கிட்டேன். இங்கே உள்ளவங்க கூட ட்ரீட் போகும்போது நான் மட்டும் தனியாக இருந்தேன் தெரியுமா? சாரிடி. சாரியை நீயே வச்சுக்கோ. கொஞ்சம் தலைவலிடி. தலைவலினா ஒரு ஃபோன் ஆச்சு போட்டு சொல்லலாம்ல. தூங்கிட்டேன்டி. சரி வா. ருக்மணி, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இது எதுக்கு நீங்க அப்சென்ட் ஆயிருந்தீங்க? நீங்க ஏன் இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கிளாஸ்க்கு போகலாம். ஓகே சார். நேற்று ஏன் வரல? பர்சனல் இஷ்யூ. லாஸ்ட் நிமிட்ல வர முடியாம போயிருச்சு. நான் உங்களை தேடுனேன். எதுக்கு? அதான் நான் ஹெல்ப் கேட்டிருந்தேன்ல. சாரி, என்னால அந்த ஹெல்ப்லாம் பண்ண முடியாது. ஏன்? எனக்கு பிடிக்கல. அதான் ஏன்? நான் இங்க வர்றது கிளாஸுக்கு மட்டும்தான். சரி, அப்ப நான் லவ் பண்ற பொண்ணு யாருன்னாச்சும் கேட்டுட்டு போங்க. யாரையும் லவ் பண்ணுங்க சார், யாரையும் கல்யாணம் பண்ணுங்க. எனக்கு வந்தது என்ன? ஏன் இப்படி பேசுறீங்க? இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார், நான் உங்க கிளாஸுக்கு வர ஒரு ஸ்டூடெண்ட். நான் இப்படி பேசினா உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்கணும்? நான் யாரும் உங்களுக்கு? நீங்க ஏன் கஷ்டப்படணும்? எல்லாமே நீதான். என்னது? நான் லவ் பண்ற பொண்ணே நீதான். ருக்கு, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இல்ல, நான் சொல்றத கேளு ப்ளீஸ். என்ன சார் வேணும்? நீங்க சொல்றத நான் எது கேட்கணும்? ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன். சரி சொல்லுங்க. ருக்கு, இப்பன்னு இல்ல ருக்கு, நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே உன்னையே தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஜூனியர் பொண்ணு. என்னன்னு தெரியல, உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ருக்கு. அப்பத்துலேருந்தே நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூல் படிக்கும் போதே சொல்லலான்னு இருந்தேன். ஆனால் நீ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க, உன்னோட ஸ்டடீஸ் கேட்டு போகக்கூடாதுன்னு நான் ஸ்கூல் டேஸில் சொல்ல. அப்புறம் நான் காலேஜ் போயிட்டு நீ ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்த. நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தா நீ காலேஜில் ரொம்ப சீரியஸாக படிச்சுட்டு இருந்த. சரி, அதுக்கப்புறம் உன்னையால என் காலேஜ் படிப்பும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. நீ காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் ருக்கு. ஆனால் என்னால் சொல்ல முடியல. அன்னைக்கு கிறிஸ்மஸ் தாத்தா போட்டு உங்க வீட்டுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்ததும் நான் தான். பஸ்ல போகும்போது நிறைய தடவை உன்னைய ஃபாலோ பண்ணியிருக்கேன் ருக்கு. எப்படியாச்சும் உங்ககிட்ட நான் என்னோட லவ்வை சொல்லிடலாம்னு நினைச்சேன். இது ஏன் உங்க அண்ணே கிட்ட கூட என்னோட லவ்வை சொல்லிட்டு நம்ம 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அப்பெல்லாம் தைரியம் இல்லை. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு உங்க அண்ணே உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்காங்கன்னு. இதுக்கப்புறமும் நான் லேட் பண்ண முடியாதுல ருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன். எனக்கு உன்னைய ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். லைஃப் லாங் நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். Will you marry me? பேசி முடிச்சிட்டீங்களா? நான் போலாம்ல. ஓகே, உனக்கு என்னை பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, நான் எப்போதுமே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பேன். இந்த 8 வருஷத்துல உன்னை நான் நிறைய லவ் பண்ணியிருக்கேன். இன்னும் லைஃப் லாங் அதை லவ் பண்ணிட்டே கொண்டு போறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இருக்கு. உன்னை பார்த்துக்கிட்டு உன்னோட நிறைய க்யூட்டான மெமரிஸ் என்கிட்ட இருக்கு. அதுவே என் லைஃப் லாங்க்கு போதும். நான் உன்னை லவ் பண்ணணும்னு உனக்கு தெரிய வைக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி நான் தெரிய வச்சுட்டே இருக்கு. இதுவே எனக்கு போதும். இனிமேல் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். இதுவரை உன்னை தொந்தரவு பண்ணியிருந்தா சாரி. இனிமேல் இந்த கிளாஸுக்கு நம்ம வரக்கூடாதுப்பா. தேவையில்லாம நம்ம அண்ணனுக்கு தான் கெட்ட பேர் ஆகும். நம்ம அண்ணனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். ஏட்டி, இன்னும் என்ன உங்களை காணும்? கிளம்பிட்டேன் நாமா, வந்துருவான். நீ ஏன்டி ஒரு மாதிரியா இருக்க? மினிக்கு 5வது மாதம் ஸ்கேன் வருதுலாமா, அதான் அது எல்லாமே நல்லபடியாக இருக்கணும்னு ஒரு மாதிரி பயமாக இருக்குமா. அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் டி, பயப்படாத. பாட்டி வந்துட்டீங்களா? மினி, நீ இல்லாமல் வீடாவே இல்லைம்மா. நீ வந்ததுக்கப்புறம் தான் நல்லா இருக்கு. தான் வந்துட்டேன்ல, இனிமேல் ஒரே கலக்கல் தான். விருந்துலாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டா ரம்யா? முடிஞ்சிட்டு. குமரன் எங்க? அவங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. மினிமா, அங்கே போனோடனே பாட்டியை மறந்துட்டியோ? எப்படி பாட்டி, நான் தான் டெய்லி வீடியோ கால் பண்ணேன்ல. என்னல? ஏமா, நானும் தான் வந்திருக்கேன். என்னைய யாருமே கண்டுக்கிட மாட்டேங்க. வந்துட்டியா? சரிப்பா. இதோட ஒரு அசிங்கம் எனக்கு தேவையா? மினி, நாளைக்கு உனக்கு 5வது மாசம் செக்கப் இருக்கலாமா? காலையிலே காத்தியை கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேனம்மா. சரி பாட்டி, கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமா மினிமா, நீ தைரியமான பொண்ணுல, தைரியமா போயிட்டு வா. சரி. அப்போ மினி, காலையில போயிட்டு வந்துருவோன்னு. சரிங்க அத்தை, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் ரூமுக்கு போட்டா? சரிம்மா. ஏன் 5வது மாசம் ஸ்கேனுக்கு பயப்படணும்? அட ரம்யா, 5வது மாசம் ஸ்கேன்ல தான் குழந்தை நல்லா இருக்கா, குழந்தையோட வளர்ச்சிலாம் நல்லா இருக்கான்னு பாப்பாங்கடா. வளர்ச்சிலாம் இல்லைன்னா குழந்தைய கலைச்சிருவாங்க. அப்படியா? ஆமாம்மா. கடவுளே, எல்லாமே நல்லபடியா இருக்கணும். கண்டிப்பா நல்லபடியா இருக்குமா, பயப்படாதானே. சரி தே, அம்மா உங்களுக்கு கூழ் வத்தெல்லாம் ஊத்தி கொடுத்தாங்க தே, நான் எடுத்துட்டு வரேன். அப்படியா? உங்க அம்மா ஊத்துனாலோ? ஆமா, கூழ் வத்தல் வடகம் எல்லாமே போட்டிருக்காங்க. சரிம்மா, நம்மளும் ஊத்துவோம்னா இப்ப கொஞ்சம் இந்த ஒரு வாரம் மழையா இருக்கலாம். மழை நின்றுட்டு வெயில் அடிச்சதுக்கு அப்புறம் ஊத்தலாம். சரி தே. இதே நம்ம காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்துருமா? போயிட்டு வரலாம் ரம்யா. ஃப்ரெண்டு மேல அவ்வளோ பாசமா? ஆமா, இருக்காதா பாட்டி? சின்ன வயசுல இருந்தே 2 பேரும் ஒன்னா வளர்ந்துருக்கோம். மினி கஷ்டப்பட்டா என்னால தாங்கிக்கிடவே முடியாது பாட்டி. 2 பேரும் இப்படி ஒற்றுமையா இருக்கணுமா? கண்டிப்பா அத்தை. சரிம்மா, நீயும் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுன்னு. சரி பாட்டி. நீ என்னடி யோசிச்சுட்டு இருக்க? கொஞ்சம் பயமா தான் இருக்குமா எனக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நடக்கும் டி,
கடவுளே, நாளைக்கு மினி ஸ்கேன் முடிச்சுட்டு வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வரணும். அவளோட சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மினி என்னாச்சு திடீர்னு உள்ள வந்துட்ட? சும்மாதான். ஏன் ஃபேஸே ஒரு மாதிரியா இருக்கு? எனக்கு பயமா இருக்கு. என்னோட மினிக்கு என்ன பயம்? நாளைக்கு 5வது மாசம் செக்கப் இருக்கலாங்க. எல்லாம் நல்லபடியா முடியணும்ல, அதான். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இருக்கும் மினிமா. இருந்தாலும் பயமா இருக்குங்க. என்னோட மினி குட்டி இதுக்கெல்லாம் பயப்படுவாள். அவ எவ்வளவு தைரியமான பொண்ணு. ம். மினிமா ஒன்னும் நினைக்காத, எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரியா? சரிங்க. சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு வரட்டா? வேண்டாம். சரி, அப்ப நீ தூங்குறியா? இல்ல, நீங்க என் கூட கொஞ்ச நேரம் இப்படியே பேசிட்டு இருங்க. சரி, பேசிட்டா போச்சு. மினி, நம்மளுக்கு பொண்ணு பிறந்தான்னு நினைச்சுக்கோங்க. பையன். பொண்ணு தாண்டி. பையன் தான் வேணும். சரி விடு, நம்ம பாப்பாக்கு ம். என்ன பேர் வைக்கலாம்? ஆமா, பாத்தீங்களான்னு இதை பத்தி யோசிக்கவே இல்லைங்க. சரி சொல்லு, என்ன பேர் வைக்கலாம்? எங்க அம்மா சொல்லுவாங்க, எல்லாம் நட்சத்திரம் பார்த்து ஏதோ பார்த்து தான் வைப்பாங்களாங்க. அப்படியா? ஆமா. மினி இன்னும் 5 மாசம் தான். அதுக்கப்புறம் நம்ம கையில குட்டி பாப்பாவோ இல்லைன்னா குட்டி தம்பியோ இருக்கும். பாரு, அது கண்ணுலாம் குட்டியோண்டி இருக்கும், கையை குட்டியோண்டி இருக்கும், கியூட்டா இருக்கும்ல. ஆமா, என்னை மாதிரி அழகா இருக்கும். ஆமா, என் மினி குட்டி மாதிரி அழகா இருக்கும். எப்படியோ பேசி பேசி சிரிக்க வச்சிட்டீங்க. இன்னும் இருக்காதா? மூஞ்ச உருன்னு வச்சிட்டு இருக்க. உன் மூஞ்சிக்கு அது செட்டே ஆகல பார்த்துக்கோ. எப்போதுமே சிரிச்சுட்டே இரு, அதுதான் எனக்கு நல்லா இருக்கு. சரி. அதுவும் இல்லாம என் மினி கஷ்டப்பட்டா எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. எத்தனை நாளைக்குன்னு பார்க்க, இதுவே ஒரு குட்டி பாப்பா வந்துட்டா என்னையெல்லாம் கண்டுக்கிட மாட்டீங்கல்ல. எத்தனை பாப்பா வந்தாலும் நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பாப்பா மினி. கண்ணம் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும். உங்களுக்கு தான் மீசையே இல்லையே, அதில் எங்க நரைக்கும்?